ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு என்ன லன்ச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன டிஃபனுன்னு பார்த்துடலாம். வெண்பொங்கலுக்கு எண்ணெயும் நெய்யும் போட்டு வச்சுருக்கேன். இடித்து வச்ச மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருந்தேன். சேர்த்துட்டு கரெக்டான அளவு தண்ணி ஊற்றி பெருங்காயம், மஞ்சள்தூள் போட்டு மூடி வச்சுட்டேன். சாம்பாருக்கு பருப்பு வேக போட்டிருந்தேன். பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு, வெங்காயம் சேர்த்து கத்திரிக்காயும் சேர்த்து மிளகாத்தூள், பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு தாளிப்பு கொடுத்து வேக வச்ச பருப்பை சேர்த்தாச்சு. ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி சேர்த்து பொங்கலும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொங்கல் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். உடனே பசங்களுக்கு போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் புளி சாதத்துக்கு தாளிப்பு போட்டு புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம புளி பவுட்ரு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நல்லா ரெடி ஆனோடனே சாதம் வடித்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தொட்டுக்கு உருளைக்கிழங்கு வறுத்துருந்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.